வணக்கம் நண்பர்களே. இந்த தொடரில் நாம் சிந்துபாத்தின் சாகசங்களும் அதிசயத்தீவும் பற்றி பார்க்கப் போகிறோம். சிந்துபாத்தின் சாகசங்கள். அறிமுகம். பண்டைய பாக்தாத் நகரம். சூரிய அஸ்தமனத்தில் மின்னும் பாக்தாத் நகரின் கோபுரங்கள் மற்றும் பரபரப்பான துறைமுகம். முன்னொரு காலத்தில் அழகிய பாக்தாத் நகரத்தில் சிந்துபாத் என்ற துணிச்சலான இளைஞன் வாழ்ந்து வந்தான். சிந்துபாத்தின் குணம். சிந்துபாத் ஒரு வரைபடத்தை கையில் வைத்துக்கொண்டு கடலை பார்த்தபடி நிற்கிறான். அவனுக்கு நிலத்தில் வாழ்வதை விட கடல் கடந்த மர்மங்களை அறிவதிலும் சாகசங்கள் செய்வதிலுமே அதிக ஆர்வம் இருந்தது. சிந்துபாத் நண்பர்கள். அறிமுகம். சுராயா. கப்பல் தளத்தில் சுராயா தனது வாளைச் சுழற்றி பயிற்சி செய்கிறாள். அவனுடன் அவனது உற்ற நண்பர்கள் இருந்தனர். முதல் நபர் சுராயா, போர்க்கலையில் சிறந்த வீரமங்கை. நண்பன் ஹக்கீம். கப்பல் சமையலையில் ஹக்கீம் ஒரு பெரிய பழத்தை சாப்பிட்டபடி சிரித்துக் கொண்டிருக்கிறான். ஹக்கீம் நகைச்சுவை உணர்வு மிக்கவன், எப்போதும் உணவின் மீது பிரியம் கொண்டவன். குவாக் பூனை. கப்பல் பாய்மரம். கருப்பு நிற குவாக் பூனையானது கண்களை உருட்டி ஆபத்தை மோப்பம் பிடிக்கிறது. மர்மமானது குவாக் பூனை. இது சாதாரண பூனை அல்ல. ஆபத்து வரும்போது குவாக் என்று கத்தி எச்சரிக்கும் புத்திசாலி பூனை. கப்பல் புறப்படுதல். நண்பர்கள் அனைவரும் இணைந்து பாய்மரத்தை உயர்த்துகிறார்கள். கப்பல் மெல்ல நகர்கிறது. இவர்கள் அனைவரும் இணைந்து காணாத தேசங்களை காணவும் ஆபத்துகளை வெல்லவும் தங்களது பெரும் கடல் பயணத்தை தொடங்கினர். பெருங்கடல். முடிவில்லா அலைகள். அந்த அலைகளுக்கிடையில் உயிருக்கும் மரணத்திற்கும் நடுவே சிக்கிக் கொண்டிருந்தார்கள் சிந்துபாதும் அவன் நண்பர்களும். இது ஒரு சாதாரண பயணம் அல்ல. இது நம்பிக்கை, துணிச்சல் மற்றும் எதிர்பாராத அபாயங்கள் நிறைந்த ஒரு மாபெரும் சாகசத்தின் தொடக்கம். சிந்துபாத்தின் சாகசங்கள். எபிசோட் 1. அசையும் தீவு. பெருங்கடலின் ஆதிக்கம் அவர்களை சோதித்தது. ஆனால் சிந்துபாத்தின் உறுதி மட்டும் தளரவில்லை. குவாக் ஏதோ விசித்திரத்தை கண்டது. கடலின் அடியில் ஒரு மிகப்பெரிய உருவம் நகர்ந்தது. எனக்கு மிகவும் பசிக்கிறது சிந்துபாத். ஹக்கீமின் குரலில் சோர்வும் பசியும் கலந்திருந்தது. சுராயா நம்பிக்கையுடன் சொன்னாள். தைரியமாக இருங்கள், நிலம் வெகு தொலைவில் இல்லை. அதோ பார், ஒரு தீவு. அவர்களின் கண்கள் நம்பிக்கையில் மின்னின. அலைகள் தள்ளினாலும் நால்வரும் தங்கள் முழு பலத்தையும் திரட்டி கரையை நோக்கி நகர்ந்தனர். ஒரு வழியாக தரை. நாம் உயிர் பிழைத்தோம் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் குவாக் பூனைக்கு அந்த தரை ஏனோ பாதுகாப்பாகத் தெரியவில்லை. பசியால் தவித்த ஹக்கீம் விசித்திரமான பழங்களைச் சேகரிக்கத் தொடங்கினான். இந்த தீவு ஏன் இவ்வளவு மென்மையாக இருக்கிறது? சுராயாவின் மனதில் சந்தேகம் முளைத்தது. குளிர் காய்வதற்கும் உணவு சமைப்பதற்கும் அவர்கள் ஒரு சிறிய நெருப்பை மூட்டினார்கள். அடுத்த நொடியே ஒரு நிலநடுக்கம் போல தீவு அசையத் தொடங்கியது. அது தீவு அல்ல, ஒரு மிகப்பெரிய திமிங்கலம். அது விழித்துக் கொண்டது. ஓடுங்கள், இது தீவு இல்லை, இது ஒரு மிருகம். சிந்துபாத்தின் குரல் அலைகளை கிழித்தது. திமிங்கலம் ஆழத்திற்குச் செல்லத் தயாரானது. அவர்கள் அனைவரும் கடலில் மூழ்கும் அபாயம். சுராயா மின்னல் வேகத்தில் செயல்பட்டாள். தன் வாளால் வழியை உருவாக்கினாள். அவள் உண்மையான வீராங்கனை. என்னை காப்பாற்றுங்கள். ஹக்கீமின் அலறல் அலைகளில் கலந்தது. சிந்துபாத் ஒருபோதும் தன் நண்பர்களை கைவிட மாட்டான். சிதைவுகளுக்கிடையில் ஒரு மரக்கட்டை. அதுவே அவர்களின் உயிர்காக்கும் நம்பிக்கை. கடல் கொந்தளித்தது. சுழல் உருவானது. ஆனால் சிந்துபாத் தன் பலத்தையெல்லாம் திரட்டினான். குவாக் பாதுகாப்பான திசையை காட்டியது. அந்த பூனைக்கு தெரியும் எங்கே கரை இருக்கிறது என்று. நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு அவர்கள் ஒரு மர்மமான கரையை அடைந்தார்கள். நாம் அனைவரும் நலமாக இருக்கிறோம், இதுவே பெரிய வெற்றி. ஆனால் ஆபத்து இன்னும் முடியவில்லை. வானத்தில் விழுந்த அந்த ராட்சத நிழல் எதனுடையது? ஒற்றுமையே பலம். இக்கட்டான நிலையில் நிதானத்தை இழக்காதவனே உண்மையான வெற்றியாளன். ஆனால் அந்த வானத்தை மூடிய ராட்சத நிழல் யார்? சிந்துபாத்தும் அவன் நண்பர்களும் அந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பார்களா? அதை தெரிந்து கொள்ள தவறவிடாதீர்கள். இது போன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு என்னோடு இணைந்திருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் எபிசோட். ராக் பறவையின் வைரப் பள்ளத்தாக்கு. த டைமண்ட் வேலி ஆஃப் த ராக் பேர்ட்.